ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம கும்பகோணம் பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி, புளி, மெயினாக உளுத்தம்பருப்பு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு புளி போடணும். உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்த உடனே பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை. பார்த்திங்கன்னா இப்போ பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மறுபடியும் ஒரு வதக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இந்த எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாம் பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாத அரைக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு தாளிக்கலாம். கடுகு போட்டுருங்க, பெருங்காயம், பார்த்திங்கன்னா இந்த சட்னியை நல்லா தாளிச்சாச்சு. கடுகு போட்டு நல்லெண்ணெயில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு, பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பூண்டு சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலெலாம் சேர்த்துருக்குறோம் நம்ம. பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லிக்கும் இந்த சட்னியும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்குது. ஏன்னா ஒரு வாரம் ஆனாலும் இது வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. எங்கன்னா வெளியே டூருக்கு போனால் கூட எடுத்துன்னு போகலாம். அதுக்கு தான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.